بأي آلاء ربكما تكذبان فبأي آلاء ربكما تكذبان فبأي آلاء ربكما تكذبان الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நம் உயிரினுமையாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் குழுமிருக்கும் நாம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாட்டும் என்று கூறி எனது ஜும்மாவை தொடங்குகிறேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சிறப்பிற்குரிய ஜும்மா நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு சிந்திக்க தூண்டும் திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆன் என்றாலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கிறது. திருமறை குர்ஆன் என்றாலே அதில் குறிப்பிட்டது சிந்திக்க வேண்டியது இல்லை. ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனே சிந்திக்க வைக்கப்படுவது தான் திருமறை குர்ஆன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான் இந்த திருமறை பற்றி. ஷஹரு ரம்ஜான் அல்லதி உன்சில ஃபீஹி அல் குர்ஆன் ஹுதல்லின் நாசி ஓ பைனத்தன் மினல் ஹுதா. அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, இந்த திருமறை குர்ஆனை புனிதமிக்க இந்த ரம்லான் மாதத்திலே நாம் அருளியிருக்கிறோம். இந்த திருமறையானது மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டும், பொய்யை விட்டு பிரித்து காட்டக்கூடியது சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த திருமறை குர்ஆன் என்றாலே உண்மையை மட்டுமே போதிக்கக்கூடியது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வேதங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கிறது, பிரபலமாக இருக்கிறது, அது அனைத்துமே புரட்டி பார்த்து கொண்டாலும் சரி, அதில் ஏதாவது தவறுகள் இருக்கும், அதில் ஏதாவது பொய்யான சில தகவல் இருக்கும், அல்லது மனிதர்களாக எழுதப்பட்டிருக்கும். திருமறை குர்ஆனில் மட்டும்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹுதல்லின் நாஸ், மனித சமுதாயத்திற்கு நேரான வழியை காட்டக்கூடியது, உண்மையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடியது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அஃபலா யதபரூன அல் குர்ஆன வலவுகான மின் இந்த கைரில்லாஹி லாவஜது ஃபீஹி இஹ்தலிஃபுன் கசீரன். அல்லாஹ் தஆலா சூரா நிசால 82வது வசனத்தை சொல்லி காட்டுறான், அவர்கள் இந்த திருக்குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, சிந்திக்க மாட்டார்களா? அல்லாஹ்வையன்றி வேறு யாராவது இந்த குர்ஆனை இறக்கியிருந்தால் அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். அல்லாஹ் இல்லாமல் வேறு யாராவது இதை அனுப்பியிருந்தாங்கன்னா இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். இவர்கள் இதை சிந்திக்க மாட்டார்களா? அப்போது மனிதர்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த சமூகத்திற்கு சொல்லப்படக்கூடிய இந்த வசனங்களை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா என்று அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்குறான். அப்போ அதில் இருக்கக்கூடிய, அதிலே நம்ம கேட்கக்கூடிய, நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் நம்மை சிந்திக்கக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. அந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது உண்மையாகவே நமக்கு சிந்தனை வந்திருக்கிறதா?
எவ்வளோ வசனங்கள் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் வானத்தை பற்றி திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் பேசுகிறது, பூமியை பற்றி திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் பேசுகிறது, தாவரங்களை பற்றி திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் பேசுகிறது, விஞ்ஞானத்தை பற்றி திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் பேசுகிறது, மனிதர்களை பற்றி திருமறை குர்ஆன் வசனங்கள் பேசுகிறது, வாழ்வியலை பற்றி பேசுகிறது. இன்றைக்கு நாட்டு நடப்பில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி, அரசாங்கத்தை பற்றி என்னென்ன செய்திகள் இருக்கிறதோ இந்த உலகத்தில் அனைத்தையுமே இந்த திருமறை குர்ஆன் போதித்து கொண்டிருக்கிறதே. அதில் இருக்கக்கூடிய வசனங்களை நாம் சிந்திக்க வைத்திருக்கிறதா? இன்னொரு விஷயம் நாம் சிந்திக்கணும். திருமறை குர்ஆன் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை அலசி ஆராய்ந்து எழுதப்பட்ட வேதம் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் பல புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானத்தை பற்றி, வானங்களை பற்றி, பூமியை பற்றி. இன்றைக்கு இருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷன் என்னெல்லாம் புதுசாக வந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கிறது, பழைய புத்தகங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே ஒன்றுமே பண்ண முடியாது. இதை படித்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த புத்தியில் ஏறாது. அவர்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது தூக்கி வீசி கொண்டிருக்கிறார்கள். புதிதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷன் புதிய புதிய வகையான புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பழைய புத்தகங்கள் எல்லாமே கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய ஏராளமான வசனங்களில் ஒரே ஒரு வசனம் அல்லாஹ் தஆலா சவால் விடுகிறான். இதில் இருக்கக்கூடிய வசனங்களில் ஏதாவது ஒரு வசனத்தை நீங்கள் பொய்ப்பிக்க முடியுமா? அல்லது இதிலே இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வர முடியுமா? ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வர முடியுமா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சவாலாக விடுகிறான். உலகமே ஒன்று சேர்ந்து விட்டாலும் சரி, உங்களை நீங்கள் உதவியாளர்களாக நீங்கள் வைத்துக் கொண்டாலும் சரி, இது போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வரவே முடியாது, இதிலே இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை போல் உங்களால் கொண்டு வரவே முடியாது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சவாலாக விடுகிறான். இப்போ நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து விடலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒட்டி இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், பல வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் பொய்ப்பிக்க வேண்டும், இந்த வசனங்கள் எல்லாம் புறக்கணிக்க வேண்டும், இந்த வசனங்களை பின்பற்றி நடக்கக்கூடாது என்பதை போல இன்றைக்கு பல பிரச்சனைகள் ஓடுகிறது. அதில் இன்றைக்கு கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஹலாலாக செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது, நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்லி இன்றைக்கு விஷமத்தனமான ஒரு பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கர்நாடகாவில். நமக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த கர்நாடகாவில் ஹலாலான உணவு யாருமே வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்லி விஷமத்தனமான பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரா அல் பக்ராவில் 173வது வசனம் சொல்லி காட்டுறான். இன்னம ஹர்ரம அலைக்கும் அல் மைத்தத ஒல் தம்ம வலாம ஹின்சீர உஹ்லியபி அல் ஹைரி. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், தாமாக செத்தவையும் இரத்தம், பன்றி இறைச்சி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டதை நீங்கள் உண்ண வேண்டாம், உங்களுக்கு தடை செய்திருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹலாலை பற்றி எப்படி அறுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஹலாலான உணவு தான் முஸ்லீம்கள் சாப்பிட வேண்டும். அது ஏன், என்ன காரணம் என்று இந்த மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையிட்டு விட்டார்கள், அதை பின்பற்றி நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் சொல்கிறது, ஹலாலுடைய உணவை பற்றி ஆய்வு செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் சொல்கிறது, ஹலால் உணவு அறுக்கப்படக்கூடிய விதத்தை பற்றி ஜெர்மனி நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் ஆய்வு செய்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம், ஹனோவர் பல்கலைக்கழகம், அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்யக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய பெயர் சூல்ஜா என்கிறவர், இன்னொருவர் ஹாஷிம் என்கப்படக்கூடியவர். 2 நபர்கள் இந்த ஹலாலை பற்றி ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செய்துவிட்டு பல தகவல்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என்ன தகவல்கள் சொல்கிறாங்க? ஹலாலான உணவு முஸ்லீம்கள் சாப்பிடுகிறார்களே, அந்த உணவு ஆரோக்கியமானது, நம்முடைய உடம்புக்கு ஏற்றாற்போல் உள்ளது. மற்ற உணவை சாப்பிடுபவர்களுக்கும் இவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நோய் தாக்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கிறது. இறைச்சி சாப்பிடுகிறோம், அந்த இறைச்சி சாப்பிடுவதனால் பல விதமான நோய் வருகிறது. அந்த நோய் யார் ஹலாலான வகையில் அறுக்கப்பட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நோய் தாக்காது என்று சொல்லிடுறாங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக விளக்கத்தை கொடுக்குறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து விட்டது என்றால் மனிதர்களுக்கு டாக்டரை போய் பார்க்குறோம். டாக்டர் மருத்துவர் சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன? ஏதாவது நோய் வந்து விட்டாலே சின்ன தலைவலி காய்ச்சல்லாம் மருந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு சந்தேகப்படக்கூடிய அளவில் ஒரு நோய் வந்து விட்டது என்றால் மருத்துவர் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? முதல்ல போய் உங்கள் பிளட்டை நீங்கள் ரத்தத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்கள் ரத்தத்தை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்னென்னு கண்டுபிடிக்கலான்னுவாங்க.
அப்போது உடம்புல வரக்கூடிய ஒரு வியாதி என்பது நம்ம ரத்தத்தோடு கலந்திருக்கும். ரத்தத்தில் தான் தேவையில்லாத அவசியம் இல்லாத நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் அந்த ரத்தத்தில் இருக்கும். அப்போ அந்த இரத்தமானது நாம் சாப்பிட்டோம்னா அல்லது அந்த இறைச்சி அறுக்கப்படக்கூடிய அந்த இறைச்சியில் அந்த இரத்தம் கலந்து விட்டது என்றால் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே சாப்பிடும்போது நம்முடைய உணவாக உள்ளே போகும். அப்போ அறுக்கப்படக்கூடிய ஹலாலான முறை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த பல்கலைக்கழகத்தவர்கள் ஹலாலான முறையில் அறுக்கப்பட்டால் அந்த இரத்தம் முழுவதுமாக வெளியேறி விடுகிறது. இரத்தம் சிறிதும் கூட தங்குவதில்லை, அனைத்துமே வெளியேறி விடுகிறது. அந்த இறைச்சியை மாமிசத்தை இருக்கக்கூடிய அந்த உள்ள கிருமிகள் அது எதுவுமே அண்டாது. இதற்கு மாற்றமாக செய்யக்கூடிய அறுக்கக்கூடிய பிராணிகள் எல்லாமே ஈட்டியால் குத்துவது அல்லது அந்த தலையை பிடித்து துண்டாக்குவது இது போன்ற செயல்கள் செய்து விட்டது என்றால் அந்த இரத்தம் அப்படியே தேங்கி நிற்குமா. அந்த இறைச்சியில் கோழியோ ஆடோ மாடோ அதில் அப்படியே அந்த இரத்தம் தேங்கி நிற்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே அந்த இறைச்சிக்கு போகும். அதை சாப்பிடக்கூடிய மனிதர்களுக்கு தீங்குகள் விளைவிக்கும், நோய்கள் உண்டாகும் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் சொல்கிறது. இவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள்ல, முஸ்லீம்கள்ங்கிற காரணத்தினால தடுக்கலாம். ஆனால் பின்னால் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் மருத்துவர்கள் அவர்களே சொல்லுவார்கள், நீங்கள் சாப்பிட்டால் ஹலாலான உணவை சாப்பிடுங்கள், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் சொல்லக்கூடிய மார்க்கத்தை யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு சொல்கிறாங்களே சாப்பிடாதுன்னு, ஒரு காலம் வரும் அவர்கள் வாயால் அல்லாஹ் தான் சொல்ல வைப்பான், நீங்கள் ஹலால் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி. சில ஆண்டுகளுக்கு முன்னால் கூட பார்த்தோம்ல, ஆண்கள் முஸ்லீம்கள் சுன்னத்து செய்வது சிறிய வயதிலே செய்து விடுவார்கள், அதில் நன்மை இருக்கிறது. இன்றைக்கு மருத்துவ உலகம் பேசி கொண்டிருக்கிறது, முஸ்லீம்கள் செய்கிற மாதிரி சுன்னத் செய்து விட்டால் பால்வினை நோய்கள் வராது, அது அண்டாது, பாதுகாப்பு பெறலாம் என்று சொல்லி இன்றைக்கு யூரோப்பிய நாடுகளில் யுஎஸ் நாடுகள் எல்லாமே இன்றைக்கு சுன்னத் செய்யக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. மருத்துவர்கள் ஆலோசனை சொல்கிறாங்க. நமது நாட்டிலும் கூட பல மருத்துவர்கள் முஸ்லீம்கள் செய்கிற சுன்னத்து மாதிரி செய்து கொண்டால் பல நோய்கள் நம்மளை அண்டாது, பாதுகாப்பாக இருக்கலாம் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கூட சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இன்றைக்கு இவர்கள் தடுக்கலாம். இவர்கள் வாயாலே அல்லாஹ்தால சொல்ல வைப்பான், ஹலாலான உணவு தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்தால சொல்ல வைப்பான். ரொம்ப நீண்ட நாட்கள் ஆகாது. இதனால் ஒரு நோய் பரவுச்சுன்னா மருத்துவ உலகம் பார்த்துக்கிட்டு சும்மா நிற்குமா? அல்லது வாங்கி சாப்பிடக்கூடிய மனிதர்கள் இது சாப்பிடுவார்களா? முதல்ல எல்லாமே தடுத்துட்டாங்க. கர்நாடகா ஃபுல்லாக தடுத்துட்டான், ஹலால்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டான். ஹராம் மட்டும்தான் இருக்குது. முஸ்லீம்கள் போடா, நாங்கள் தியாகம் செய்ய தான் பிறந்திருக்கிறோம், இது என்னடா எனக்கு சாப்பிட உணவுனா பட்டினியாக கிளம்ப போடான்னு சொல்லி போயிடுவாங்க. விஷயம் இல்லை, வேறு மக்கள் சாப்பிடல இந்த உணவு. அந்த மக்கள் இந்த நோய் அதிகமாக பரவிச்சின்னா இதற்குண்டான பாதிப்புகள், நோய்க்குண்டான காரணம் இதுதான் என்று மருத்துவ உலகம் சொன்னால் அவர்கள் இந்த உணவு சாப்பிடுவார்களா அல்லது ஹலால் செய்யப்பட்ட உணவு சாப்பிடுவார்களா? அதுதான் அல்லாஹ், அதுதான் ஹிக்மத்தை வைத்திருக்கிறான். நீ உன் வாயால் எது வேணாலும் ஊதிக்கொள், நீ எதை வேணாலும் சொல்லிக்கொள், ஆனால் ஒரு கட்டம் வரும் உன் வாயாலே நீ சொல்ல வைப்பேனுங்கிற அல்லாஹ் தான். அதே போல் அந்த வசனத்தில் பன்றியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தாமாக செத்தது சாப்பிடக்கூடாது, அதுலேயுமே அந்த ரத்தம் இல்லாமல் கலந்துருக்கும், சாப்பிடக்கூடாது. பன்றியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாளைக்கு சொல்லுவாங்க இவங்க சாப்பிட்றதில்ல பன்றி, நாங்கள் சாப்பிட்லான்னு கிளம்புவாங்க பாருங்கள். முஸ்லீம்கள் பன்றி சாப்பிட்றதில்ல, அதனால் நாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி கிளம்புவான். அதை பற்றி இன்றைக்கு மருத்துவ உலகம் விஞ்ஞானம் சொல்கிறது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஹன்சீர், இந்த பன்றி உணவு நீங்கள் சாப்பிடாதீர்கள் தடை செய்திருக்கிறான். இதை பற்றி விஞ்ஞானம் சொல்கிறது. அந்த பன்றியுடைய இறைச்சியில் பலவிதமான நோய்கள் தாக்குவதற்குண்டான ஆபத்துகள் நிறைய இருக்கிறது. அதில் சொல்லப்படக்கூடிய பல காரணங்கள் இருக்கிறது. நோய்கள் 78க்கும் அதிகமான நோய்கள் தாக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது, மருத்துவ உலகம் சொல்கிறது. அதில் ஆட்டினுடைய இறைச்சி இருக்கிறது, மாட்டினுடைய இறைச்சி இருக்கிறது. அதனுடைய ஆட்டினுடைய இறைச்சி, மாட்டினுடைய இறைச்சியில் கொழுப்புடைய சதவீதம் 100 கிராமுக்கு 5% கொழுப்பு இருக்கிறது மாட்டில். மருத்துவ உலகம் சொல்கிறது 100 கிராம் மாட்டினுடைய இறைச்சியில் 5% கொழுப்பு இருக்கிறது. அதே போல் ஆட்டினுடைய இறைச்சியில் 100 கிராம் இறைச்சியில் 17% கொழுப்பு இருக்கிறது, மருத்துவ உலகம் சொல்கிறது. இந்த பன்றியினுடைய இறைச்சியில் 100 கிராம் இறைச்சியில் 50% கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. இது சாப்பிடக்கூடியவர்களுக்கு ஹார்ட் அட்டாக், இருதய நோய் மிக வேகமாக தாக்கும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அதே போல் அது சாப்பிடுவதனால்
அதில் இருக்கக்கூடிய நாடா புழுக்கள் சொல்லப்படுகிற ட்ரைக்கி நெக்லஸ்ங்கிற புழுக்கள் நம்முடைய உடம்புக்குள்ளே போகும். அந்த புழுக்கள் நம்ம உடம்புக்குள்ளே சென்று அதில் அதிகமான புழுக்களை உற்பத்தி செய்து கிட்டத்தட்ட 20-25க்கும் அதிகமான நோய்கள் உண்டாவதற்குண்டான வேலை அது செய்யும் சொல்லி இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது. இவர்கள் எதெல்லாம் புறக்கணிக்க வேண்டும், எதெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறதோ திருமறை குர்ஆனில் சிந்திக்க சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா நான் பன்றி சாப்பிடாதனா நீ சிந்தி, ஏன் நான் தடை செய்திருக்கிறேன். ரத்தம் சாப்பிடாத, ஏன் சாப்பிடக்கூடாது, அது நீ சிந்தி. தாமாக சேர்த்து சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிட, நீ சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நம்ம முஸ்லீம்கள் கூட ரத்தத்தை விற்பாங்க. ஒரு செயல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் தடை செய்து விட்டானோ அது நம்ம வியாபாரம் செய்யவும் கூடாது, விற்கவும் கூடாது. நாம் சாப்பிடக்கூடாதுன்னா யாருமே தான் சாப்பிடக்கூடாது. திருமறை குர்ஆன் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு. நம்ம முஸ்லீம்கள் கூட ஆட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு அறுக்கக்கூடிய ரத்தத்தை பிடித்து வைத்து கொண்டு வியாபாரம் செய்வாங்க. ஹராம்பா, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடக்கூடாதுன்னா வேறு யாருக்கும் நான் கொடுக்கவும் கூடாது, தடை செய்யப்பட்டது. அது விற்பாங்க. இருக்கக்கூடிய அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே அந்த ரத்தத்தில் தான் இருக்கும். நமக்கு ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய் எதில் இருக்கிறது? நம்முடைய ரத்தத்தில் இருக்குது. அதே மாதிரி ஆட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்கள் எல்லாமே அந்த ரத்தத்தில் இருக்கும். அதே நம்ம முஸ்லீம் மக்களும் கூட சிலர் தெரியாமல் தான் செய்து கொண்டிருப்பாங்க. நீங்கள் இருந்தால் போய் சொல்லுங்கள், தவறுன்னு சொல்லுங்கள். அப்போது இவர்கள் முஸ்லீம்களும் கூட இந்த வியாபாரம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்கிறான். ரத்தத்தை நீ சாப்பிடாத, பன்றியை நீ சாப்பிடாத, தாமாக செத்ததை நீ சாப்பிடாத, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாதவற்றை நீ சாப்பிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டது தான் சாப்பிடணும். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஹலாலான முறையை பற்றியும் இந்த ரத்தத்தை பற்றியும் மன்றியை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷமத்தரமான பிரச்சாரம் இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்கிறான். யாரெல்லாம் இதை பற்றி உங்கள்கிட்ட பேச்சாக பேசுகிறார்களோ அவர்கள்ட்ட சொல்லுங்கள். இந்த மருத்துவ உலகம் என்ன சொல்கிறது? இது திருமறை குர்ஆன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், இது உண்மை, இது சத்தியம், இது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வேறு மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் வேண்டுமென்றால் மருத்துவ உலகம் இதை பற்றி என்ன சொல்கிறது? திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறான். இது எப்படி சொல்ல முடியும்? 1400 வருடங்களுக்கு முன்னால் எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் இதை பற்றி பேசுகிறார். அவரால் எப்படி சொல்ல முடியும்? நிறைய விஷயங்கள் இருக்குது. திருமறை குர்ஆன் புரட்டி பார்த்து விட்டாலே ஒவ்வொரு வசனமும் விஞ்ஞானம், ஒவ்வொரு வசனமும் அறிவியல், ஒவ்வொரு வசனம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம், ஒவ்வொரு வசனம் இன்றைக்கு செய்யக்கூடிய அரசியல், இது எல்லாமே அரசியல்னா என்ன? தப்பு தப்பாக செய்கிறாங்கல்ல, அதை சம்மட்டி அடியாக அடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீ லஞ்சத்தை வாங்காத, ஊழல் செய்யாத, திருமறை குர்ஆன் பேசுகிறது. அது எல்லாமே 1400 வருடங்களுக்கு முன்னால் திருமறை குர்ஆன் பேசுகிறது. இது நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று திருமறை குர்ஆன் நமக்கு கேள்வி எழுப்புகிறது. அடுத்ததாக என்ன? இன்றைக்கு கர்நாடகாவில் ஹிஜாப் பிரச்சனை கிளப்பி விட்டுருக்கிறாங்க. ஹிஜாபை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உமது மனைவியருக்கும் உமது புதல்வியர்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தொங்க விடுமாறு நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதனால் முஸ்லீம் மக்களுக்கு இதனுடைய அவசியம் காலங்காலமாக நம்ம புர்கா போட்டுட்ருக்குறோம். அவ்வளவோ இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு தெரியாது. முஸ்லீம் பெண்களுக்கு நாம் இந்த ஒரு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, அதனால் அணிந்து கொண்டு செல்கிறோம். இதில் என்ன நன்மை இருக்குன்னு அறிந்து கொண்டாலும் அதிகமான நன்மைகளை புரிந்து கொள்ள முடியாது. யாரெல்லாம் இந்த புர்காவை, இந்த பரதாவை அணியாமல் இருந்து அதற்கு பின்னால் அணிந்து கொண்டு செல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இதனுடைய முழு சுதந்திரம் தெரியும். அவர்கள் எந்த அளவுக்கு துன்பங்களுக்கு ஆளாகப்பட்டார்கள், எந்த அளவுக்கு சீண்டலுக்கு ஆளாகப்பட்டார்கள், எந்த மாதிரி தவறான பார்வைகளுக்கு ஆளாகப்பட்டார்கள் சொல்லி புதிதாக யாரெல்லாம் இதை தேர்ந்தெடுத்து அணிகிறார்களோ அவர்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ ஒரு சேஃப்டியான உடை என்று அவங்களுக்கு தான் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆன், நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு, உங்களுடைய மனைவிகளுக்கு நீங்கள் இந்த பர்தாவை அணிய சொல்லி அல்லாஹ் தஆலா உத்தரவாக விடுகிறான். ஆனால் இவர்கள் முஸ்லீம் இஸ்லாத்தில் திருமறை குர்ஆனில் இல்லைன்னு சொல்லி திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ் தஆலா இது சொல்கிறான்ல, பர்தாவை அணிய சொல்கிறான்ல, முகங்கள் தெரியணும். நம்பிக்கை கொண்ட மக்கள் அவருடைய யார் என்று அறியப்படவும், யார் என்று தெரியணும். இன்றைக்கு நிறைய பேர் புர்கா போட்டுக்கிட்டு முகமே தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் தொல்லைப்படுத்தாமல் இருக்கவும், அவர்கள் அறியப்படவும், யார் என்று தெரியணும், இவர்கள் இன்னார் என்று அறியப்பட வேண்டும். அந்த மாதிரி தான் நீங்கள் புர்கானின் அல்லாஹ் சட்டத்தை போடுறான். நிறைய பேருக்கு தெரியாது.
கை காலை மறைச்சிக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி புர்கா அணியக்கூடிய வழக்கம். சிலர் ஃபேஷனுக்கு புர்கா, இது இல்லை. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறானோ அந்த மாதிரி போடணும். நீங்கள் யார் என்று அறியப்படவும் தொல்லைப்படாமல் இருக்க வேண்டும். ஏதோ போய்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, முகம் முழுவதும் மறைச்சிட்டு இருந்தால் யாரும் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? தொல்லைப்படுத்தாமல் இருக்கவும் இது உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது நாம் சிந்திக்கணும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு மக்களுக்கு எழுத படிக்க அறிவு இல்லை, ரொம்ப மோசமான ஒரு ஜாங்கியிலே அறியாமை கால பழக்க வழக்கங்கள், இதை பற்றியான சிந்தனையே இல்லாத மக்கள் அன்றைக்கு அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாத ஒருவர் இந்த செய்திகளை எடுத்து சொல்கிறார்கள் என்றால் அவராக சொல்லக்கூடிய செய்திகளா இது? அல்லாஹ் தஆலா அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வசனம் இதெல்லாமே சொல்லவே முடியாது. வானங்களை பற்றியும் இந்த பூமியை பற்றியும் கடலை பற்றியும், கடல் பயணமே அல்லாஹ்வுடைய சென்றது கிடையாது, கடலை பற்றி பேசுகிறார்கள். எப்படி சொல்ல முடியும்? இது சிந்திக்கணும். அன்றைக்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால் 1400 இடத்திற்கு முன்னால், 1400 வேண்டாம், ஒரு 200 300 இடத்துக்கு முன்னால் செல்லுங்கள். விமானம் கண்டுபிடிக்கவில்லை, அதற்கு முன்னால் நீங்கள் செல்லுங்கள். சென்று நான் மேலே போக போகிறேன்னா யாராவது நம்புவாங்களா? எப்படிடா போக முடியும்? ஒன்று போனால் வலது பக்கம் இல்லை இடது பக்கம் தான் போக முடியும், மேலே எப்படி உன்னால் போக முடியும்? ஏன்னா ஏணி வச்சா ஏறு, அப்படி தான் கேட்பாங்க ஒரு 200 300 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் சக்தி பெற்றுவிட்டால், நீங்கள் வானங்களுக்கு ஏறி போகுவதற்குண்டான வசதி வாய்ப்புகளை, சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்கள் செல்லுங்கள். எப்போ சொல்லக்கூடிய வசனம் இது? 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லக்கூடிய வசனம். 200 வருஷத்துக்கு முன்னாடியே மேலே போகுது, எப்படி என்னங்கிறது ஒன்றுமே தெரியல. 1400 வருடத்துக்கு முன்னால் மனித ஜின் கூட்டம் எல்லாம் சொல்கிறான், யா மஷரல் ஜின்னி ஒலன்சி இனி ஸ்டாத்து மண் தன்ஃபுசு மின் அக்தாரி சமாவாத்தி ஒல்லர்த் தன்ஃபுசு உல்லா பி சுல்தான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நீங்கள் சக்தி பெற்றுவிட்டால், மனித கூட்டமே ஜின் கூட்டமே, பூமியின் விளிம்புகளை கடந்து விட்டு நீங்கள் செல்லுங்கள் சக்தி பெற்றுவிட்டால். இந்த வசனங்கள் எல்லாமே சொல்லுவது யார் என்றால் எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய வசனங்கள், இது நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு இது யார் சொல்கிறார்கள்? எப்படி சொல்ல முடியும்? அன்றைக்கு சொல்ல முடியாத, கடல் பயணமே செய்யவில்லை, கடலை பற்றி பேசுகிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடலை பற்றி பேசுகிறாங்க. சூரா ரஹ்மானில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மரஜல் பஹ்ரைன எல்தஹியான் பைனஹும் பர்ஸக் லா யப்கியான். கடலை நாம் போட்டிருக்கிறோம், அந்த கடலில் ஒரு திரையை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த கடல் ஒன்றோடு ஒன்று கலக்காது, ஒரு திரை போட்டுவிட்டு இரண்டாக இருக்கிறது. மேலே பார்ப்பதற்கு ஒன்றாக தெரியும், அதில் திரை போட்டுவிட்டு இரண்டாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் ஒரு தண்ணி ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி தண்ணி இருக்கும். அதில் தண்ணியுடைய இந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், இந்த பக்கம் வேறு மாதிரி இருக்கும். நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது. இடைப்பட்ட ஒரு கோடு, ஒரு லைன், பர்ஸக் என்கிற திரை நான் போட்டிருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறானே, இது யார் சொல்கிறாங்க? இது நாம் சிந்திக்க வேண்டாமா? நம்முடைய நம்பிக்கை உறுதியாக ஆக வேண்டும் என்றால், நாம் உறுதியான நம்பிக்கையிலே பயணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த வசனங்களை எடுத்து படித்தாதான். சில நேரத்தில் சந்தேகம் வரும், அல்லாவா எங்கே இருக்கிறான் பார்க்கலையே, சொல்கிறாங்க கேட்குறோம் நம்புகிறோம் போகிறோம். அந்த நம்பிக்கை அவசியமே இல்லை. அல்லாஹ்வுக்கு உறுதியான நம்பிக்கை வேணும். அப்போ உறுதியான நம்பிக்கை வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கடலுடைய பயணம் செய்யாமல் இந்த வசனத்தை சொல்கிறாங்கன்னா இது யாரால் சொல்லப்பட்டது? அன்றைக்கு யாராவது இதை பற்றி ஆய்வு செய்தார்களா? கடலை பற்றி ஆய்வு செய்தார்களா? இல்லை. இது மாதிரி எக்கச்சக்கமான வசனங்கள் விஞ்ஞானத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறது. அதை சிந்திக்க மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சிந்தனை செலுத்தாமல் இருக்கிறோம். அந்த சிந்தனை கண்டிப்பாக நம்மிடத்தில் இருந்தோம்னா கண்டிப்பாக அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒன்று. இரண்டாவதாக நாம் ஆச்சரியமான அபூர்வமான தகவலை நாம் திரட்டி கொண்டோம் என்றால், புதிதாக ஒரு தகவல் நம்மளை தேடி வருது, ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வருது, என்ன பண்ணுறோம்? நாம் புதிதாக வரக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? உடனடியாக நம்ம நண்பர்களுக்கு அனுப்புகிறோம், தெரிந்தவர்களுக்கு அனுப்புகிறோம். ஒரு செய்தி, இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதே, இதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இது எத்தனை பேருக்கு நம்ம சொல்லுவோம்? இதை பற்றி தெரியாமல் இருக்கிற காரணத்தினால்தான், இதை சிந்திக்காமல் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அளவுக்கு அதிகமான மக்கள்கிட்ட போய் சேரவில்லை. தலாகை பற்றி அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகிறான், அதில் என்ன நன்மை இருக்குது, எவ்வளோ இருக்குது சொல்லி காட்டுகிறான். தலாகை பற்றி தவறான பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சொல்லக்கூடிய கடமை யார்கிட்ட இருக்குது? தலாகை பற்றி இவ்வளோ பிரச்சாரம் நடக்குதில்ல, எவ்வளோ விவாதங்கள் நடக்குதில்ல. ஒரு நாள் நம்ம எடுத்து தலாகை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிற திருமறை குர்ஆன்ல
எடுத்து படிச்சிருக்கிறோமா? நாம் புரட்டி பார்த்துருக்குறோமா? ஏன் சமுதாயத்தில் போய் நிற்கும் போது 4 பேர் கேள்வி கேட்பாங்களே, நம்மளோட சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், தலாக்னா என்ன பாய், உங்களுடைய இறைவன் என்ன சொல்ல, தலாகை பற்றினா என்ன சொல்ல போகிறோம்? நாம் ஹலாலை பற்றி நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. ஹலால்னா என்ன, அதுக்கு தயாராக இருக்கணும்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, ஹலாலை பற்றி சொல்லுகிறான், தலாகை பற்றி சொல்லுகிறான். இது எல்லாம் படித்து வைத்திருந்தால் தானே சமுதாயத்துக்கு நம்ம போய் சொல்ல முடியும். ஆக திருமறை குர்ஆன் என்பது சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு மெசேஜ்கள் வருதில்லை, ஒவ்வொன்றா மெசேஜ் வருதில்லை, ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் நமக்கு வருது. இதை விட 100 மடங்கு பொக்கிஷமான ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மெசேஜ்கள் தான் திருமறை குர்ஆன் அல்லாஹ் வைத்திருக்கிறான். யாரோ அனுப்பக்கூடிய அந்த செய்திகளை உடனடியாக திறந்து பார்க்கணும். யார் அனுப்பிச்சிருப்பாங்க, என்ன அனுப்பிச்சிருப்பாங்க? அல்லாஹ் அனுப்பக்கூடிய அந்த மெசேஜ்களை எடுத்து படிக்க தெரியாத நமக்கு, பார்க்க தெரியாத நமக்கு, சிந்திக்க தெரியாத நமக்கு திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து புரட்டி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய தவறுகளை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி யூரோப், US, இன்னும் பல்வேறு நாடுகளில் அதில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கிளம்பியவர்கள் எல்லாமே இன்றைக்கு எங்கே நிற்கிறாங்க? இஸ்லாத்துக்குள்ளே வந்து நிற்கிறாங்க. தவறுகள் என்ன இருக்குது தேடி பார்க்கணும், புரட்டி எடுக்கணும், இது பொய் என்று நிரூபிக்கணும். அப்படி கிளம்பியவர்கள் எல்லாமே இன்றைக்கு எங்கே இருக்கிறாங்கன்னா இஸ்லாத்தை நோக்கி வந்து முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஜாபை பற்றி தவறாக பேசியவர்கள் ஹிஜாபை பற்றி புரட்டி பார்த்து விட்டு உள்ளே வந்துட்டாங்க. இஸ்லாத்தில் உரிமை பெண்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய பல கூட்டங்கள், பெண்களுக்கு உரிமையே கிடையாது, அடிமைத்தனமாக இருக்கிறான்னு சொல்லி பிரச்சாரம் செய்தார்கள். என்னதான் இஸ்லாமிய பெண்களை பற்றி எடுத்து தேடி பார்க்குறாங்க. பார்த்து விட்டு முதலாக பெண்களுக்கு உரிமை கொடுத்தது இஸ்லாம் தான். அன்றைக்கு காலகட்டத்தில் 33%, 2 ஆண்களுக்குரியது, 2 பெண்களுக்குரியது, ஒரு ஆணுக்கு உண்டான பங்கு பெண்களுக்கு உண்டு என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. சொத்து பாக பிரிவினை பிரித்தோம்னா 2 பெண்களுக்குரியது, ஒரு ஆணுக்கு கிட்டத்தட்ட 33% பெண்களுக்கு தர வேண்டும் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. யாரெல்லாம் பெண்ணடிமைத்தனம் இஸ்லாம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் தேடி படித்து பார்த்துவிட்டு இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆக இன்றைக்கு வேகமாக இந்த மார்க்கத்தை அளிக்க வேண்டும் என்று கிளம்பியிருக்கிறார்கள். அவர்களே நாளைக்கு இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிப்பார்கள். அதற்கு முன்னால் அவர்களுக்கு சொல்வதற்காக வேண்டி நாம் தயாராக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனை சிந்தித்து படிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல்வர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.